இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி முட்டை பப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த முட்டை பப்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோ சுலபமாக பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதுக்கு நாங்கள் அவன் எதுவுமே யூஸ் பண்ணலாங்க, ஸ்டவ்வில் தாங்க பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பப்ஸுக்கு வந்து சைடிஷாக வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ அதை தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கிலோ வந்து நான் வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ அதோட என்ன எடுத்திருக்கேன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் எதுவோங்க, அதை வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. ஸோ அந்த 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெயை வந்து என்ன செய்கிறோன்னா மாவோட நல்லா வந்து பரட்டி விட்டுக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறோங்க. அந்த சர்க்கரையும் எண்ணெயும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க மாவோட. இப்போ நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைகிறோங்க. இந்த தண்ணியிலே நான் ஆல்ரெடி வந்து உப்பு போட்டிருக்கேங்க. இந்த உப்பு போட்ட தண்ணியை தான் நம்ம ஊற்றி இப்போ வந்து மாவு பிசைகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பத அளவுக்கு வந்து பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து கையில் ஒட்டின மாதிரி இருக்குங்க. ஏன்னா மைதா மாவுனால கையில் வந்து ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம பிசைஞ்சோன்னே சரியாயிடுங்க. பப்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் மாவு பிசைகிறதுல தாங்க இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இப்படி அழுத்தம் கொடுத்து பிசையும் போது நமக்கு வந்து பப்ஸ் வந்து அப்போனா தான் நல்ல லேயராக நமக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ வந்து நம்ம பூரிக்கட்டை எடுத்தாச்சுங்க. அந்த பூரிக்கட்டையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிக்கோங்க. அதாவது மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் தடவுறோங்க. ஸோ எண்ணெய் தடவிட்டு பூரி உருட்டுற கட்டையை எடுத்து இந்த மாதிரி வந்து உருட்டிக்கோங்க. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ஸோ மாவு வந்து என்னதான் நமக்கு வந்து கையில் வச்சு அழுத்தம் கொடுத்தாலும் இந்த மாதிரி பிசையும் போது மாவு வந்து நல்லா இதுவாகுங்க, நமக்கு நல்லா சாஃப்டாகுங்க. ஸோ அதுக்காக நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ மாவு வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து உருட்டி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. அதாவது ஒரு பெட்ஷீட் மடிக்கிற அளவுக்கு வந்து மடித்து வச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு மறுபடியும் வந்து அதாவது இப்போ மேலே உள்ளதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி உருட்டியிருப்போம். அடுத்தது கீழே உள்ளதை உருட்டுறதுக்காக அதை வந்து மடித்து போட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி உருட்டுறோங்க. ஸோ செகண்ட் டைம் வந்து நம்ம பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி மாவை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை வந்து கட்டையை வச்சு உருட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல லேயர் ஃபார்ம் ஆகுங்க. இது வந்து நல்லா வந்து நமக்கு பேக்கரி ஸ்டைல் மாதிரி இருக்குங்க பப்ஸு. ஸோ இந்த மாதிரி மாவை வந்து மடித்து வந்து 4 டைம்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதாவது கீழே உள்ள மாவு மேலே வரணும், அப்படி சைடில் உள்ளது இந்த பக்கம் உருட்டணும். ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக வந்து நம்ம இது மாதிரி பண்ணணுங்க. அதுக்காக ஒரு 4 டைம்ஸ் இந்த மாதிரி மறுபடியும் வந்து உருட்டி எடுத்துக்கிறோங்க. ஸோ 4 டைம்ஸ் வந்து நம்ம வந்து மாவு நல்லா உருட்டி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நைஃப் வச்சு வந்து அந்த இதை வந்து மறுபடியும் வந்து 4 பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறோங்க. ஸோ 4 பீஸாக நம்ம கட் பண்ணதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் எடுத்துருக்கோங்க. எடுத்து கீழே வந்து கட்டையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிருக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அகைன் வந்து உருட்டுறோங்க. நல்லா உருட்டிக்கோங்க. ஸோ நம்ம எடுத்த ஒரு பீஸை வந்து இந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக வந்து உருட்டிக்கலாங்க. உருட்டிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி மீதி இருக்க 3 பீஸையும் நல்லா வந்து உருட்டி அடிச்சுக்கலாங்க. உருட்டி வேறு பிளேட் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ 4 பீஸையுமே இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லும் வந்து அந்த இது அளவுக்கு வந்து நல்லா உருட்டி எடுத்தாச்சுங்க. எடுத்து வச்ச பிறகு நம்ம வந்து ஆல்ரெடி மைதா மாவு தாங்க இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் மைதா மாவு எடுத்து மேலே போட்டு நல்லா வந்து ஒன்றோட ஒன்று இது பண்ணுறதுக்காக மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கோங்க. ஸோ ஒரு லேயர் மேலே மாவு போட்டோன்னே அடுத்த லேயர் நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் போட்டுடலாங்க. ஸோ இதையும் அப்படியே மேலே போட்டுருங்க. இது வந்து என்னென்னா 4 பீஸாக இருக்கும் போது நமக்கு அப்படின்னா தான் லேயர் வந்து அந்த பப்ஸில் வந்து நமக்கு லேயர் வந்து நல்லா கிடைக்குங்க. ஸோ செகண்ட் இதை மேலே போட்ட பிறகு அதையும் வந்து நல்லா உருட்டிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 3வது லேயர் நம்ம போட போகிறோங்க. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மைதா மாவு போட்டு அதே வந்து ஸோ மைதா மாவு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. போட்டு இதை நல்லா தடவி விட்டுருங்க. தடவி விட்டு ஆல்ரெடி உருட்டி வச்ச இன்னொரு பீஸையும் எடுத்து மேலே போட்டுடலாங்க. போட்டு அதையும் வந்து நல்லா உருட்டிடலாம். இந்த மாதிரி 4 பீஸையும் வந்து நம்ம 4யுமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம போட்டு வந்து இது பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மிடில் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஸோ அதையும் வந்து அகைன் வந்து 4 பீஸா வந்து கட் பண்ணியாச்சுங்க. ஸோ 4 பீஸா கட் பண்ண பிறகு அதை வந்து ஒவ்வொரு பீஸா தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துடலாம். ஸோ நம்ம கட் பண்ண 4 பீஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிறோங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லும் வந்து நம்ம உருட்டின பிறகு என்ன பண்ணுறோம், அந்த சைடில் உள்ள இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துடலாங்க.
ஸோ இதை ஸ்கொயராக வந்து நம்ம கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து 2 பார்ட்டாக வந்து கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் தாங்க நம்ம வந்து ஸ்டஃப்பு வந்து வைக்கணும். நம்ம ஸ்டஃப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டுடலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து தோல் சீவி அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போடலாங்க. மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் நான் வந்து போட்டிருக்கேங்க. போட்டு இந்த மசாலாவை வந்து நல்லா வந்து அதோட வந்து பரட்டிக்கலாங்க. பரட்டிட்டு ஒரு வந்து 2 மினிட்ஸ் வந்து வச்சோம்னா நல்லா வந்து அதோட மசாலா வந்து பைண்ட் ஆயிரும். நமக்கு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகி வந்துருச்சுங்க. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இதுவாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முட்டை பப்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் 3 முட்டை எடுத்திருக்கேங்க. 3 முட்டை எடுத்து அதை வந்து வேக போட்டு தோல் உரித்து வந்து வச்சுருக்கேங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை வந்து மிடில் வச்சிடலாங்க. வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணோன்னா நமக்கு சூப்பராக பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ முட்டையை வந்து நம்ம 2 வந்து கட் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து ஸ்டஃப் வந்து வச்சாச்சிங்க. வச்சுட்டு முட்டை இந்த மாதிரி வந்து திருப்பி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கார்னர் 2 கார்னரே எடுத்து இந்த மாதிரி ஒன்று உள்ள ஒன்று வெளியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது வரையே க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள 2 பீஸையும் எடுத்து 2 இதையும் எடுத்து அந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ சைடில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. லைட்டாக அழுத்திங்கனாலே அதுவே க்ளோஸ் ஆகிடுங்க. ஸோ இப்போ நம்ம பப்ஸ் எல்லாமே ஸ்டஃப் வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சோம்னா பப்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த பப்ஸ் போடுறதுக்காக நான் வந்து ஒரு தோசைக்கல்லை எடுத்துருக்கேங்க. நல்லா அடி கனமான தோசைக்கல்லை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து காஞ்சோடனே நம்ம எண்ணெய் தடவிடலாம். ஸோ இப்போ வந்து நான் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து பப்ஸை வந்து போட்டுடலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பப்ஸ் வந்து அவன் இல்லாமையே நம்ம வீட்டிலேயே ஸ்டவ்லேயே எவ்வளோ சூப்பராக பண்ணலாங்கிறத அங்கே பார்க்குறோம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து முட்டை பப்ஸ் வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்குங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச்.